வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல எவ்ரி தேர்ஸ்டே என்ன பண்ணோம்னா சில ஸ்டாக்ஸ் நான் கன்சிடர் பண்ணுவேன். அந்த வகையில் இன்னைக்கு சில ஸ்டாக்ஸ் நான் கன்சிடர் பண்ண போறேன். ஸோ மொத்தம் 6 ஸ்டாக் என்ன குவான்டிட்டியில் கன்சிடர் பண்ணேன், என்ன செக்டார்லேருந்து கன்சிடர் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ப்ளஸ் நிறைய பிகினர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன் டெய்லி பேசிஸில். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் என்னென்ன செக்டாரில் நம்ம கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், அப்புறம் எதெல்லாம் அண்டர் வேல்யூ ஸ்டாக்காக இருக்குது, இதை முதல்ல வந்து ரிசர்ச் பண்ணி எடுத்துக்கணும். அந்த ஹோம்ஒர்க்கை பண்ணாமல் டேரெக்டாக போய் எந்த ஸ்டாக்கும் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். இன்னொன்று, புது கம்பெனிகளை உள்ளே கொண்டு வரதை விட நான் என்ன பண்ணுவேன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்கிற கம்பெனிகளை தான் டாப் அப் பண்ணுவேன். மோஸ்ட் ஆஃப் த டைம். சரியா? அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சில கம்பெனிஸ் எதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது வந்து பைசா மாஸ்டருடைய கம்யூனிட்டி போர்ட்டல். அதோடைய போர்ட்டலில் இல்லை நீங்கள் நார்மலாக எக்ஸல்லாம் மெயின்டைன் பண்ணுவீங்க இல்லையா, உங்களுக்கு எந்த செக்டரில் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குன்னு அந்த எக்ஸலை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? சிங்கிள் ஸ்டாக்கில் ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் அதிகமாக இருக்குது, 5% மேலே ஹோல்டிங்ஸ் இருக்குது இன்றைக்கி இருக்கிற பர்சன்ட்டில். அடுத்தது ஸ்பேஸ் எக்ஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஸ்பேஸ் எக்ஸில் நம்ம கொஞ்சம் அதிகமாக கன்சிடர் பண்ணியிருந்தோம். இந்த 2 ஸ்டாக்கும் நமக்கு அதிகமாக இருக்குதுன்னா அந்த ஸ்டாக்கை விட்டுட்டோம் இல்லையா. மோரோவர் ஸ்பேஸ் எக்ஸுக்கு நீங்கள் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் கேபிட்டல் மார்க்கெட்டில் கவனிச்சிங்கன்னா லெஸ் தென் 10% இருக்குது. அடுத்தது பேங்கிங்கில் லெஸ் தென் 10% இருக்குது. பட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா கேபிட்டல் மார்க்கெட்டை கன்சிடர் பண்ணிக்கலாம் முதல்ல. இது லெஸ் தென் 5-10ங்கிறதுனால நம்மளுடைய கேஸில் எது வந்து கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அண்டர் வேல்யூவில் இருக்கிறதா என்னோட போர்ட்ஃபோலியோவில் காட்டுது. கம்மியாகவும் நம்பர் ஆஃப் குவான்டிட்டியும் நான் கம்மியாக வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ ரேட்டும் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற 2 விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். ஓகே, இதை கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் 1 மந்த்துக்கான சார்ட் எடுத்து பார்க்குறேன். இப்போ கொஞ்சம் கீழே வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PE 54 PE இருக்கும். அடுத்தது இதில் ROE பார்த்தீங்கன்னா 46% இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 6 ஸ்டாக் மட்டும் கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா? வெறும் 6 ஸ்டாக் கன்சிடர் பண்ணாலே கிட்டத்தட்ட ஒரு 15,000 வரும். ஏன்னா நம்மளோட பிளானே வந்து இன்றைக்கி ஒரு 1 lakh தான் பண்ணணும் அப்படிங்கிறது. அதனால நம்ம ஒரு 6 ஸ்டாக் மட்டும் இதில் கன்சிடர் பண்ணணும். அடுத்தது நம்ம இதில் கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலில் 5.54% தான் இருக்குது நமக்கு ஃபினான்ஸில். ஸோ அதையும் நம்ம கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், அண்டர் வேல்யூவாக இருக்கக்கூடிய ஸ்டாக்கை தேடும்போது நமக்கு என்ன மாட்டுதுன்னா முத்தூட் ஃபைனான்ஸ் மாட்டுது. முத்தூட் ஃபைனான்ஸில் நம்ம ரொம்ப கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணி லெஸ் தென் 1% இருக்கிறதுனால இதை நம்ம லாஸ்ட்டு 1 மந்த்துக்கான சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கீழே வந்து திருப்பி ரீபவுண்ட் எடுக்கிற ஸ்டேஜை பார்க்க முடியுது. இதில் உங்களுக்கு வந்து புல்லிஷ் ஃப்ளாக் தெரியுது. ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் தெரியும். எனவே நம்ம என்ன பண்ணணும்னா இதில் இன்னைக்கு PE என்னன்னு பார்த்தீங்கன்னா 12.08 12 PE இருக்குது. இதில் ROE வந்து 27%. இதை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 5 ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இது 3146 ரூபாய் விற்கிறதுனால ஒரு 5 ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணால் 15,000 rupees நம்ம கவர் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம பார்க்க போது நம்மளுடைய மேஜர் செக்டாரில் யார் கம்மியாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர்லாம் பொதுவாகவே வந்து எவ்வளோ இருக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7%லேருந்து 12% வரைக்கும் கூட இருக்கலாம். ஆனால் இங்கே எவ்வளோ இருக்குது, 6.7 தான் இருக்குது. 6.7 தான் இருக்குதுங்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற கம்பெனியை நம்ம இப்போ அண்டர் வேல்யூவில் இருக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கான்னு பார்த்துட்டு அதோட சார்ட் பாருங்கள். கண்டினியூஸாக இது வளர்ந்துட்டும் இருக்குது. ப்ளஸ் இப்போ லேட்டஸ்ட்டு ரிசல்ட்டும் வந்திருக்கு, பாசிட்டிவான ரிசல்ட் வந்திருக்கு. லாஸ்ட் 1 மந்த்துக்கான சார்ட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறோம் நம்ம. இதோடைய ROE பார்த்தீங்கன்னா 20% இருக்கும். இதில் PE வந்து 60 இருக்கும். இண்டஸ்ட்ரி PE ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. இந்த கேஸில் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா நிறைய கன்சிடர் பண்ண முடியாது. இது என்ன 8400 ரூபாய் இந்த ஸ்டாக் ப்ரைஸ். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், 2 ஸ்டாக் மட்டும் கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹெல்த் கேர்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு கம்பெனி நம்ம கன்சிடர் பண்ணலாம். அப்படின்னா யார், சன் ஃபார்மா இன்னைக்கு கொஞ்சம் பெட்டரான ப்ரைஸில் இருக்கிறதா ஐடென்டிஃபை ஆகுது. ஸோ இதெல்லாம் மொமெண்டம் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. லாஸ்ட் 1 மந்த்துக்கான சார்ட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கீழே வந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் நாளாக ஒரு 1 or 2 வீக்ஸாக இது வந்து பாசிட்டிவ் நோக்கி நகர்றதுக்கான மொமெண்டம் ஸ்டார்ட் பண்ணிடும். இதோட PE ரேஷியோ வந்து 37-38 அந்த ரேஞ்ச் இருக்குது. இதோட ROE வந்து 13.74 இருக்குது. பெட்டராகவே இருக்கும். பட் இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக தெரியுது உங்களுக்கு. இப்போ இதோட ஷேர் ப்ரைஸ் வந்து 1800 ரூபாய்க்கு மேலே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ஒரு 10 ஸ்டாக் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வேண்டாம். ஓகே, கேபிட்டல் குட்ஸ். கேபிட்டல் குட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது நம்ம இதில். ஆனால் அதெல்லாமே ஈக்குவல் வேல்யூவில் தான் இருக்குது. ABB அப்புறம் பாலிகேப் இதெல்லாம் பார்த்து ஈக்குவல் வேல்யூவில் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் அண்டர் வேல்யூ இருக்கக்கூடிய ஸ்டாக் ஏதாவது கன்சிடர் பண்ணலான்னு பார்த்தோம்னா எனக்கு வந்து வாரி எனர்ஜி அப்படிங்கிறது கொஞ்சம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வாரி எனர்ஜி கன்சிடர் பண்ணி இதை ஃபர்ஸ்ட் டைம் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் 1 மந்த்துக்கான வாரி எனர்ஜி சார்ட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கலாம், பார்த்துக்கோங்க. சைட்வே தான் எடுத்திருக்கு. இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் PE வந்து 22-23 அந்த ரேஞ்சுக்கு ஆசிலேட் ஆகுது. இதோட ROE 25% இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல பாசிட்டிவ் சைனாக இருக்குது. ஏன்னா இண்டஸ்ட்ரி PE பார்த்தீங்கன்னா 50 கிட்ட இருக்கிறப்போ ஒரு 22ல் உங்களுக்கு இந்த ஸ்டாக் கிடைக்கிறது, இது ROE நல்லா இருக்கிறதும் ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ வந்து சில்வர் குறைஞ்சிருந்தாலும் எதிர்காலத்தில் இதெல்லாம் வந்து ஒரு டிமாண்ட்ஃபுல் ப்ராடக்ட் ஆகும். நீங்கள் போய் டேரெக்டாக சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட நான் என்ன சொல்லுவேன்னா அந்த சில்வர் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன்.
அந்த வகையில் இந்த ஸ்டாக் வந்து 3064 ரூபாய் இருக்கும்போது நம்ம ஒரு 5 ஸ்டாக் கன்சிடர் பண்ணால் 15,000 வந்துடும். இது நம்ம கன்சிடர் பண்ணுற பட்சத்தில் நம்மளுடைய புது ஸ்டாக் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் வந்திருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இப்போ நமக்கு வந்து டெக்னாலஜியில் 4.5% இருக்கு. ஸோ டெக்னாலஜி பொதுவாக ஜென்ரலாக நிறைய நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். பட் இருந்தாலும் 4.5ங்கிறது ரொம்ப கம்மி. எங்கே 7லேருந்து 12ங்கிறது அட்லீஸ்ட் மினிமம் 7ஆவது இருக்கணும் இல்லையா? அந்த வகையில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஆப்பிள் 3i இது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி. இந்த அல்காரிதம் இருக்குல்ல, யூடியூப் மற்றும் அந்த மற்ற நிறைய சோஷியல் மீடியாஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு விளம்பரத்தோட அல்காரிதத்தை நீங்கள் வேணும்னா இவங்களோட ஏபிஐ யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். அதனால இவங்களுக்கு ரெகுலர் இன்கம் இருக்குது, டாலர் இன்கம். அந்த வகையில் இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 மந்த்தாக கீழே நோக்கி வந்திருக்கு. இது ஒரு அட்வான்டேஜ் நமக்கு. லாஸ்ட் 1 மந்த்தாக கீழே வரல, 15 டேஸ் கீழே வந்து திருப்பி அகைன் 15 டேஸ் வந்து மொமெண்டம் எடுத்துருக்கிறத பார்க்க முடியுது. இதோட PE ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்கா 45 இருக்குது. ஓகேங்களா? இது PE ரேஷியோ 45 இருக்குது. இதில் ROIமே ஆக்சுவலாக பெட்டராக இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தா 12 மாதிரி காட்டும், பட் ரெகுலர் இதில் பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால தாராளமாக இதெல்லாம் கன்சிடர் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் ஒரு 10 ஸ்டாக் கன்சிடர் பண்ணோம். இப்போ நான் கன்சிடர் பண்ண மொத்தம் 6 ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மா ஒரு 1800 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஆப்பிள் ஒரு 1490 அந்த ரேஞ்சுக்கு கன்சிடர் பண்ணியிருக்கோம். வாரி எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபாய். அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஒரு 8400 ரூபாய். அடுத்தது முத்தூட் ஃபினான்ஸ் அது ஒரு 3100 ரூபாய். MCX ஒரு 2800 ரூபாய். இங்கே நான் கன்சிடர் பண்ணிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. அதனால நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஸோ இதில் 3000 ருபீஸ்க்கு மேலே என்னடா நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோமே தப்பாக நினைக்காதீங்க. இந்த ஸ்டாக் எல்லாம் வந்து இப்போதைக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பார்க்கும்போது நல்ல அடிக்வேட்டான ப்ரைஸில் இருக்கிறதுனால நம்ம இதை கன்சிடர் பண்ணுறோம். இப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது இதில் 1 or 2 ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணுங்க. கம்மியான பட்ஜெட்டில் நீங்கள் கன்சிடர் பண்ண விரும்புறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து இதில் 1 or 2 ஸ்டாக் மட்டும் கன்சிடர் பண்ணால் போதும். நீங்கள் இதை வந்து ஒரு ஸ்டாக்காக பார்க்காதீங்க, 10 ஸ்டாக்காக பாருங்கள். 3000 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்காக பார்த்தா அது 3000 ரூபாய், 10 ஸ்டாக்காக பார்த்தா அது 300 ருபீஸ் தான் per ஸ்டாக். அந்த மாதிரி நினச்சி கூட உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணிட்டு வரதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. கம்யூனிட்டியில் வெள்ளிக்கிழமை அதாவது நாளைக்கு உங்களுக்கு இண்டக்ஷன் இருக்குது. இந்த வாரம் ஜாயின் பண்ணவங்க எல்லாம் ஜாயின் பண்ணுங்க. போன வாரம் கிட்டத்தட்ட 60 பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. இந்த வாரமும் திங்கக்கிழமையிலேருந்து அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருந்தீங்களோ அவங்க எல்லாருமே நைட்டு 9 மணிக்கு அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டு 9 மணிக்கு இந்தியன் டைம் படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்தராக ஜாயின் பண்ணாத இருக்கீங்கன்னா கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிங்க. இமீடியட்டாக லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் எப்போவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்வதில் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம், அவங்க வாழ்க்கையில் நல்லா வருவாங்க அப்படின்னு. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.